சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன் கேளு. வணக்கம் மக்களே. வணக்கம். இந்த படம் என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ஒரு படம்னு சொல்லலாம். பெருசா எதிர்பார்ப்பு இல்லாம, இந்த ஜட்மெண்ட்டுமே இல்லாம பிளைண்டா போய் உக்காந்த படம் இது. எப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட ஃபர்ஸ்ட் 6 minutes விட்டுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் சரி ஓகே என்னவா இருக்கும், இந்த படம் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் இந்த படத்துக்குள்ள போனேன். பட் சர்ப்ரைசிங்லி இந்த படம் வந்துட்டு டில் த எண்ட் என்னை வந்து சர்ப்ரைசிங்காகவே வச்சிருந்தது. நிறைய விஷயம் வந்து இந்த எங்குமே டீவியேஷன் இல்லாம ஸ்ட்ரைட்டா என்ன சொல்ல வராங்களோ அந்த கதை காலத்தை நோக்கி டிராவல் பண்ணிச்சு. பார்க்கணும் என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குற அப்படி என்னடா படம் அப்படின்னா, இந்த படத்தோட கேஸ்டிங்கா இருக்கட்டும், டெக்னிக்கல் டீமா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா புதுசா புதுசுன்றது ஒரு படம் அப்படி பண்ணவங்க. ஹீரோ வந்துட்டு கம்ப்ளீட்லா இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு புதுசு. நம்ம காமெடி ஆக்டரா இருந்து ஹீரோவா டர்ன் ஆனா நம்ம சதீஷ் அவர்களின் படம் சட்டம் என் கையில் தான். அப்ப இந்த டெட் பாடி இந்த படம் வந்து எந்த அளவுக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணுச்சு, என்ன விஷயம் சர்ப்ரைஸ் பண்ணுச்சு, எந்த அளவுக்கு இந்த படம் கதைகளத்தை நோக்கி டீவியேஷன் இல்லாம கொண்டு போச்சு, பிடிச்சிருந்தது பிடிக்காதது எல்லாமே நம்ம இந்த ஷோல பார்க்க போறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போலாம். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு. ஸோ சட்டம் என் கையில் இந்த படத்துல ஆன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா டைட்டில் இருக்கிறது தான் சட்டம் என் கையில். தனக்கு நடக்கிற ஒரு அநீதிக்கு எதிர்த்து சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு பண்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவரை சுத்தி நடக்கிற ஒரு கதை களத்துல கடைசியில அவருக்கு அந்த நீதி கிடைச்சதா, அந்த சட்டத்தை கையில எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது ரிவீலிங் ஆகிறப்போ இந்த படம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுத்துரும். ஸோ இதுதான் ஆன்லைன். ஏன் இதை வந்து நான் சுத்தி வளைச்சு சொல்றேன்னா, டைரக்டா நான் கொஞ்சம் பண்ணா கூட இந்த படத்தோட மொத்த கதையுமே ரிவீல் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேர்கோட்டில் தான் போயிருக்கோம். நான் எதுவுமே ரிவீல் பண்ண விரும்பல, ஏன்னா இந்த படத்தோட பெரிய பலமே அதுதான். ஸோ இந்த படத்தோட ஆன்லைன் அதுதான். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி இந்த படத்தோட இந்த ஸ்கிரீன் பிளே. ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு ரிவெஞ்ச் பிளாட் தான். பெருசா நீங்க உள்நோக்கி ஆய்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பழி வாங்குற கதை தான். அதை புதுசா ஸ்கிரீன் பிளேல வந்து நம்மள எல்லா இடத்துலயுமே அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போடய கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் ஸ்கிரீன் பிளே உள்ள ஒரு படம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அது. சொல்லு. செகண்ட் வந்து இந்த படத்தோட கேரக்டர்ஸ் இவங்க யாருக்கு கொடுத்துருக்காங்க, யாரை கேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல வந்து சதீஷ் அவர் தான் மெயின் லீட். அவர் வந்துட்டு ஆக்சுவலா ஹீரோயின்லாம் இல்லாம எந்த விதமான ரொமான்ஸ் ட்ராக்லாம் இல்லாம காமெடியே இல்லாம எந்த இடத்துலயுமே பெருசா அவர் காமெடியே பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சிரிச்சிருக்கவே மாட்டார். இவர் ஒரு காமெடி ஆக்டர்ன்றதே மறந்து நீங்க ஒரு ஹீரோவாவே பார்க்க ரொம்ப ஆழ்ந்து போயிடுவீங்க. முந்தைய படங்கள்ல எல்லா இடத்துலயுமே அவருக்கு அந்த காமெடி ட்ராக் எல்லா இடத்துலயும் இருக்கும். பட் இந்த படம் கம்ப்ளீட் ஒரு சீரியஸ் மூவி. அது ரொம்பவே அழகா இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை பிரமாதமா பண்ணியிருப்பாரு. ஸோ ரெண்டாவது இந்த படத்துல வர அஜய்ராஜ். நீங்க வர சென்னை 28 படங்கள்ல இப்ப கோட் படத்துல கூட ஒரு சின்ன ரோல் பண்ணிருக்கலாம். பட் அஜய்ராஜ் எஸ்ஐவா வர அஜய். அப்ப இந்த டெட் பாடி நாகராஜ் அவர் கேரக்டர் நேம் அப்படியே மனசு பதிஞ்சிருச்சு. ஆக்சுவலா ஹீரோ பேர் கௌதம்ன்றதை தாண்டி இவர் பேர் எனக்கு மனசு பதிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு அவரோட கேரக்டர் இருக்கும். அவரோட அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து மாறும். அந்த இடம் உங்களுக்கு பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கும். நீங்க வந்து அதை ரொம்ப பெருசா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கவும் முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். மூணாவது பாவல் நவகீதன் பாஷாவா வர. ஆக்சுவலா இந்த கேரக்டர் பேரும் மனசுல பதிஞ்சிச்சு. ஸோ இவங்க 3 பேருக்குள்ள நடக்கிற ஒரு சதுரங்க ஆட்டம் கூட சொல்லலாம். பட் அதே உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கவே இயலாத ஒரு ரிவில் தான் வந்து கடைசியில நடக்கும். அதே மாதிரி அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷனுமே அஜயராஜன் பாவல் நவகீதனுக்கு வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும். அவங்களோட நடிப்பு பிரமாதமா இருந்தது. நிஜமா அவங்களால வந்து ரொம்ப சட்டிலா பிளே பண்ணியிருப்பாங்க. ஒரு சில இடத்துல ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். ஒரு சில இடத்துல அது உங்களுக்கு அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துல பெரிய பலம். இவங்க 3 பேருக்குள்ள நடக்கிற இந்த டாம் அண்ட் ஜெர்ரி அதை சொல்லுவாங்க கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி. பட் அது ரொம்ப அழகா இவங்க 3 பேருமே பண்ணியிருப்பாங்க. செத்த பேருக்கு இழுத்துட்டு வந்ததுக்கான பிளட் மார்க். அதுக்கப்புறம் இதுல டெபியூவா வர ரித்திகா, நம்ம விஜய் டிவி ஆர்டிஸ்ட் அவங்க தான். பட் இதுல வந்து அவங்களுக்கு டெபியூ மாதிரி இருக்காது. ரொம்ப சின்ன கேரக்டர் தான். பட் அது ரொம்பவே அழகா பண்ணியிருக்காங்க. இவங்களை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ் தான் வர மயம் கோபியா இருக்கட்டும், பாவா தங்கத்துறையா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்பவே அழகா பண்ணியிருப்பாங்க. பட் இதுல முக்கியமான ரோல் இவங்க 3 பேர் தான். அது கேஸ்டிங் ரொம்ப அழகா இருந்தது. அடுத்து இசை வந்துட்டு ஆக்சுவலா இந்த படத்துல பாடல்கள் இல்லை. கடைசியில ஒரு பாட்டு வரும்.
ஸோ அதை தாண்டி பெருசா பாடல்கள் கிடையாது. பட் இசை வந்து இந்த படத்துக்கு எங்க வேணுமோ ஒரு த்ரில்லர் மூவிக்கான இசை என்னவோ அது நல்லாவே இருந்தது. அதுல பெருசா குறை சொல்லிக்கிற மாதிரி உள்ள டெக்னிக்கல் வைஸுமே இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங் தான். சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், ரொம்பவே அழகா பிரமாதப்படுத்திருப்பாங்க. ஸோ டெக்னிக்கல் வைஸுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். இறக்கமே இல்லாம ரொம்ப கொடூரமா கொண்டு இருக்கா சார். டேரக்டர் வந்து சாச்சி, நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டாரு. ரொம்ப ஒரு சின்ன பிளாட் எடுத்து, ரொம்ப தெரிஞ்ச ஒரு பிளாட் எடுத்து ரொம்ப அழகா ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அவருமே இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவா சொல்றேன், நெகட்டிவ் என்ன அப்படின்றது வந்து இருக்கணுமே. சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இந்த படங்கள்ல வந்துட்டு நம்ம பாக்குறப்போ இந்த நெகட்டிவ்ஸை தாண்டி பாசிட்டிவ் வரும்போது, பாசிட்டிவ் விஷயங்கள் நம்ம பெருசா இருக்கும்போது நெகட்டிவ் வந்து அப்படியே தூசி தட்டுற மாதிரி தான், அது தட்டி விட்டா போயிடும், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இந்த படத்துல உள்ள நெகட்டிவ் ஃபிளாஸ் இருக்கு. அங்கங்க இங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது ஒரு சில சீன்ல நம்மளால கெஸ் பண்ண முடியும், ஓ இதுக்கு அடுத்து இதானா அப்படின்றது. பட் அதையும் வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து உடைப்பாங்க, அதையுமே ஒரு மாற்றி அமைப்பாங்க. அதுவுமே நல்லா இருக்கும். அதாவது இந்த படத்துல அதான் சொன்ன மாதிரி ஃபிளாஸ் வந்து அப்படியே வந்து போகும். பட் பாசிட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிருக்கும். ஸோ நெகட்டிவ்ன்றது எனக்கு தனியா இந்த படத்துல எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்துக்கு கண்டிப்பா நெகட்டிவை சொல்லி அதை ஒரு குறையா சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. பட் நெகட்டிவ்ஸை தாண்டி பாசிட்டிவ் இந்த படத்துல நிறைய இருக்கிறதுனால நம்ம அப்படியே அதை கட் பண்ணிடுவோம். ஸோ அது அடுத்து நம்ம மஜா மீட்டர். ஸோ இந்த படம் மேலே வந்து 100க்கு வந்து நான் 80 கொடுப்பேன். பயங்கரமா எக்ஸைட் பண்ணிச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிளைண்டா போய் உட்காந்தனால எனக்கு பயங்கர ஃபுல்ஃபில்லிங்கா இருந்தது இந்த படம். வெறும் ஃபர்ஸ்ட் டீசர் கூட நான் பார்க்காம ஃபர்ஸ்ட் 6 மினிட்ஸை பார்த்துட்டு நான் அந்த படத்துக்கு போய் உட்காந்தேன். அது கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட நம்ம டீசர் வச்சு ப்ரெடிக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அது எதுவுமே இல்லாமல் பிளைண்டா போய் உட்காந்தனால ஏன்னா இந்த படம் பயங்கரமா ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. ஸோ ஆப்வியஸ்லி நீங்க வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சட்டம் என் கையில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். தாராளமா இப்போ பாருங்க. அவ்வளவுதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படம், வேற விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தை உங்களை சந்திக்கிறேன். பயப்படம் உங்க விஜய் கிராதகன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.